காற்றின் தூரிகை காணொலியில் இன்னைக்கு லிங்கங்கள் எந்த கல்லிலிருந்து உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டு கோயில்களில் உள்ள பெரும்பாலான லிங்கங்கள் கருப்பு கிரானைட்டில் தான் செதுக்கப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகள் ஆனாலும் சிதையாமல் இருக்கிற அளவுக்கு உறுதியானவை. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற நர்மதை ஆற்றில் இயற்கையாகவே நீரோட்டத்தினால நல்லா உருட்டப்பட்டு நீள்வட்ட வடிவில் அல்லது முட்டை வடிவில் லிங்க வடிவில் கிடைக்கிற கற்கள் பானலிங்கம்னு சொல்லப்படுது. பானாசுரன் முன்பு இறைவனை பூஜித்ததால் கிடைக்கப்பட்ட கற்கள்ன்றது ஒரு புராணம். இந்த கற்கள் புனிதமானவைன்னு கருதப்படுது. இந்த கற்கள் கிரிப்டோ கிறிஸ்டலைன் குவாட்ஸ் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற குவாட்ஸ் கற்கள் ஸ்படிக கற்கள்லேருந்தும் லிங்கம் தயாரிக்கப்படுது. இவை பாசிட்டிவ் வைப்பு கொண்டவை. மரகதம், முத்து, பவளம் போன்ற ரத்தினங்கள்ல இருந்தும் நவமணிகள்ல இருந்தும் இந்த லிங்கம் உருவாக்கப்படுது. இதில் திருவாரூரில் உள்ள சிறிய லிங்கம் மரகத லிங்கம். உத்தரகோசமங்கையில் 6 அடி உயரத்தில் நடராஜர் சிலை மரகதத்தால் வடிவமைக்கப்பட்டது. மரகதம் ஈஸியாக உடையிற இயல்புடையதாக இருக்கிறதுனால சந்தன காப்போட தான் இந்நேரமும் இருக்குது. பாதரசத்தால் வடிவமைக்கப்படுறது ரசலிங்கம். பாதரசத்தை பல்வேறு வகை மூலிகைகளோட கலந்து திடப்படுத்தி அதோட கந்தகத்தையும் சேர்த்து செய்யப்படுறது தான் ரசலிங்கம். இது தமிழ்நாட்டில் கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்குது. மண் அல்லது மணலில் வடிவமைக்கப்படுறது பார்த்திபலிங்கம். ஆற்று மணல், களிமண், தானியங்கள்னால தற்காலிகமாக இந்த லிங்கங்கள் உருவாக்கப்பட்டு வழிபடப்பட்டு பிறகு நீரில் கரைக்கப்படுது. இதில் பார்த்திவம் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். அதனால இது பார்த்திபலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு, அலுமினியம் அல்லது துத்தநாகம்னு 5 உலோகங்களை கொண்டு செய்யப்படுற லிங்கம் பஞ்சலோக லிங்கம். லிங்கங்களை குறிப்பிட்ட வகை கற்கள்லேருந்து செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்குது. அது என்னென்னா, கற்களுடைய பல வகைகளில் குவாட்ஸ் கற்களை அழுத்தினா அவை விரிவடைஞ்சு மின்சாரத்தை உருவாக்கும். எப்படின்னா, குவாட்ஸ் கற்களில் மூலக்கூறு அமைப்பு சீரில்லாமல் இருக்கும். அதை அழுத்தும் போது அணுக்கள் இடம்பெயர்ந்து ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அமைந்து மின் சுமையை உருவாக்கி மின்சாரத்தை வெளிப்படுத்துது. இந்த நிகழ்வுக்கு பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு பேர். அழுத்த மின்விளைவு அப்படின்னு தமிழில் பேர். இதை கண்டுபிடிச்சது நம்ம மேரி கியூரியோடைய கணவர் பியரி கியூரியும் அவருடைய அண்ணனான ஜாக் கியூரியும் தான். குவாட்ஸ் கற்களை கடிகாரங்கள், ரேடியோ சென்சார்கள், கேஸ் லைட்டரு, சிகரெட் லைட்டரு இதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. டூர்மலைன் அப்படிங்கிற ஒரு வகையான கற்களும் அழுத்தப்படும் போது மின்சாரத்தை வெளிப்படுத்துது. ஒரு குறிப்பிட்ட அளவு கல் துண்டை வெட்டி எடுத்து அதில் மின்சாரத்தை செலுத்தினா அது எப்போ செலுத்தினாலும் ஒரே வேகத்தில் தான் ஒரே அதிர்வெண்களை தான் அதிர்வதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் குவாட்ஸ் கற்களாலான ஸ்படிகலிங்கத்துக்கு பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்கிறதால அபிஷேகம் செய்யும்போது மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஏற்படுற அதிர்வுகள் கல்லின் மூலம் ஏற்கப்பட்டு மின் ஆற்றலாக மின்காந்த ஆற்றலாக வெளிப்படுது. சிதம்பரம் நடராஜர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில்களில் ஸ்படிகலிங்கம் வழிபடப்பட்டு 6 கால பூஜைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த குவாட்ஸ் கற்கள் தான், ஸ்படிக கற்கள் தான் மொபைல் ஃபோனில் உள்ள மைக்ரோசிப், அல்ட்ரா சவுண்டு ஸ்கேன்களில், சோனார் கருவிகளில் துல்லியமான நேர கணக்கீட்டுக்கும் பல அறிவியல் தகவல்களை பெறுவதற்கும் உதவுது. இப்பொழுதெல்லாம் கைவினை கலைஞர்கள் தங்கள் திறமைகளை மரம், சக்கை, காகிதம் போன்ற எல்லா பொருள்களிலும் காட்டி லிங்கங்களை செய்து வருகிறார்கள். அவர்கள் ஆன்மீகத்தையும் அதனுடன் இணைந்துள்ள பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் போன்ற அறிவியலையும் புரிந்து கொள்ளுதல் நலம்.